Hi friends, நான் உங்க ராஜ். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் 3D ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோஸ் 3Dயாக அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அது ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள் தான். ஸோ அந்த டெக்னிக்கை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 3D ஃபோட்டோ பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேஸ்புக்கில் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3D ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்க மாட்டேங்குது. சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த இல்லாத சில பேருக்கு எப்படி இந்த 3D ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வரது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்மளோட செகண்ட் சேனலான மினிட் ஃபேக்ட்ஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அதில் 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த 3D ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக் ஆப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் 3D ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதில் பண்ண முடியாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சம்திங் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது தான் பண்ண முடியும். அதுக்கு மேலேயே ஏதாவது எழுதலாமே ரைட் சம்திங் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3D ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த 3D ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக நின்று ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ லேயராக இருக்க ஃபோட்டோ மாரி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பாக எடுத்திங்கன்னா செல்ஃபி எடுத்திங்கன்னா ஒரு ஆள், அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் அப்படி நிற்கிற போல் நின்று எடுங்க. அதே போல் பேக்ரவுண்டில் மரம் இருக்க வயல் இருக்க போல், ஸோ அப்படி லேயர் இருக்க போல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3D ஃபோட்டோ இன்னும் நல்லா பார்க்க அழகாக வரும். தனியாக அப்படி நேராக வச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் நல்லா கிடைக்காது. இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஒரு 3D ஃபோட்டோ அப்படின்னு வருது. ஸோ நான் இதில் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற போல் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன். இதில் அந்தளவுக்கு 3D எஃபெக்ட் வராது, லைட்டாக தான் ஷேக் ஆகும். அதுக்கு தான் இதை காமிக்கிறேன். 3D ஃபோட்டோ கிரியேட் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ நம்ம காமிக்கும். ஸோ அதிலே நம்ம ஃபோனை ஷேக் பண்ணோம் அப்படின்னா அது 3D எஃபெக்ட் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கல பார்த்தீங்களா. ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேறு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு இமேஜ் உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 3D ஃபோட்டோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோ 3Dயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிவியூ காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் நல்லாவே தெரியும். அந்த டாக் தனியாக தெரியுது, அந்த அஞ்சுக்குரியன் தனியாக தெரியுறாங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது, பின்னாடி பேக்ரவுண்டு தனியாக தெரியுது. ஸோ அந்த 3D எஃபெக்ட் இதில் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது கேப்ஷன் கொடுக்குறது, ஹேஷ்டாக் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நார்மலாக போஸ்ட் பண்ணுற போல் மேலே போஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோட்டோவை கிளாரிட்டி அப்லோட் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த 3D ஃபோட்டோ உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் போர்ட்ரேட் மோடில் எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா 3D எஃபெக்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ அந்த ஃபோட்டோ போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு infotechraj added 3D ஃபோட்டோ அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 3D அப்படிங்கிற அந்த சிம்பிள் நடுவில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இது போல் 3D ஃபோட்டோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் ஃபேஸ்புக்கில். இப்போ இந்த 3D ஃபோட்டோ ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு எப்படி அதை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட ஃபேஸ்புக் ஆப்பில் மேலே சர்ச் பார் இருக்கும். ஸோ அதில் Facebook 360 அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். Facebook 360 அப்படின்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் வரும் ப்ளூ டிக்கோட. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் பேஜ் 360. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இங்கே சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாலோ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா லைக் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஃபுல்லாகவே பேக் வந்துருங்க. ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க. கிளியர் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சம்திங் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3D ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம infotechraj சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.